ஏஐ தானாகவே தொடர்ந்து கற்றுக்கொண்டு எந்த மனித உதவியும் இல்லாமல் மேம்பட முடியும் என்ற நம்பிக்கை உண்மையா? இப்ப பில்ட் பண்ற ஜெமினாய் இல்ல சாட் ஜிபிடில நீங்க நிறைய வெர்ஷன்ஸ் பாப்பீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் வெர்ஷன் 1.3, 1.2, கிளாடோட வெர்ஷன் 4.1, அந்த மாதிரி நம்ம பேசும்போது அந்த வெர்ஷன் கட் பண்ணும்போது நம்ம என்ன அதுக்கு கத்து கொடுத்துருக்கோமோ அதை பேஸ் பண்ணி தான் அது ஓடிட்டு இருக்கும். ஸோ அடுத்த வெர்ஷன் போடும்போது புதுசா கத்துக்குமே தவிர தானா போய் அது வந்து ரீட்ரெயின் பண்ணிக்காது. புது டேட்டாவை எடுத்து நானே ட்ரெயின் பண்ணிக்கிறேன், நானே புது இந்த ஃபீல்ட்ல இருக்க இன்ஃபர்மேஷன்லாம் கத்துக்கிறேன்னா அன்லஸ் அதர்வைஸ் இட் ஹாஸ் பீன் டோல்ட் இட் வில் நாட் டூ. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எட்சி இல்ல ஏதோ ஒரு கெமோ இந்த மாதிரி ஆப் பண்ணும்போது நீங்க பாப்பீங்க ஒரு ஆப் அப்டேட்க்கு அப்புறம் அந்த ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்டா தெரியும். மீனிங் அவங்க திருப்பி அதுக்கு டீச் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஃபேக்டர்ஸையும் பண்ணிக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ரெக்கமெண்ட் பண்ணும்போது ஸோ நீங்க ஃப்ரீக்வெண்டா வாங்குற ப்ராடக்ட்ஸ், அந்த சீசன், பிளஸ் காம்படிட்டர்ஸ் இந்த மார்க்கெட் எதை வந்து அட்வர்டைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எது ரொம்ப பாப்புலரா போயிட்டு இருக்கு, எது ஃபேஷன்ல இருக்கு, இந்த மாதிரி அடிஷனல் ஃபேக்டர்ஸ்லாம் அவங்க லேர்ன் பண்ண இந்த வெர்ஷன்ல அப்டேட் பண்ணி அந்த ஏஐ வந்து ரீட்ரெயின் பண்ணுவாங்களே தவிர தானா அது போய் வெளியே படிச்சுட்டு வராது. சோ அதுதான் நான் இங்க சொல்ல வர்றது. இட் டு நாட் கீப் லேர்னிங், we have to tell the AI model to learn.